ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நேரத்தில் நம்ம பல காரியங்களை பற்றி பார்க்குறோம். அதில் முக்கியமாக ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீஸ், கலர் கலர் சீரியல் லைட்ஸ், கிறிஸ்மஸ் சாங்ஸ், டான்ஸ், ரெட் கலர் சாண்டா தாத்தா, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ்க்கான காரணம் அதோடு முடிஞ்சிடாதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நவீன் அவனுடைய அரையாண்டு தேர்விற்கு கடினமாக முயற்சி எடுத்து சிறப்பாக எழுதி முடித்தான். அம்மா சொன்னது போலவே விடுமுறை நாட்களிலே நவீனும் பிரீத்தியும் பாட்டியம்மா வீட்டிற்கு சென்றார்கள். நல்ல வகை வகையான ருசியான சாப்பாடு கொடுத்தார்கள் பாட்டியம்மா. அதிக காலத்திற்கு பின் பார்த்த அவனுடைய பழைய நண்பர்களோடு சந்தோஷமாக 2 பேரும் விடுமுறையை கழிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் நவீன் பாட்டியம்மா வீட்டின் தோட்டத்திற்கு போனான். தோட்டத்திலே மாமரத்திலே கொத்து கொத்தாக மாங்காய்கள் காய்த்திருந்தன. சரியாக குறிப்பார்த்து கல்லை எறிந்து மாங்காய் கீழே விழும் பொழுது நவீனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. தூரமாக நிற்கிற அந்த வாத்து தலையில் சரியாக தன்னால் கல் எறிய முடிகிறதா பார்ப்போம் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து குறிப்பார்த்து சரியாக எறிந்தான். அவன் நினைத்த மாதிரியே வாத்துவின் தலையில் கல்பட்டது. ஆனால் அதற்கு பின் என்ன நடக்கும் என்று அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. அடிபட்ட வாத்து படபடவென்று ரெக்கை அடித்தது. அப்படியே கீழே செத்து விழுந்து விட்டது. அச்சச்சோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிவிட்டோமே என்று இப்பொழுதுதான் அவன் யோசித்தான். தன்னை யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அங்கே கிடந்த மண்வெட்டியை எடுத்து தோட்டத்தின் ஒரு ஓரமாக ஒரு குழியை வெட்டி அந்த வாத்தை புதைத்து வைத்து விட்டான். இது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையிலே எழும்பிய உடனேயே அவன் தங்கை பிரீத்தி அவனை பார்த்து, நவீன், முன்பக்கத்து பூந்தோட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நீதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று கூறினாள். அது என்னுடைய வேலை இல்லையே, அது உன்னுடைய வேலை தானே, நான் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று வாதாடினான். உடனே பிரீத்தி நவீனை பார்த்து, நவீன், வாத்து என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள். அப்பொழுதுதான் நவீனுக்கு புரிந்தது, தான் வாத்தை கொன்று புதைத்தது பிரீத்திக்கும் தெரியும் என்பது. உடனடியாக அவள் சொன்னது போலவே அவளுக்கு கீழ்ப்படிந்தான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவள் வேலையெல்லாம் இவனை கொண்டு அவள் செய்து முடித்தாள். சந்தோஷமாக விடுமுறையை கழிக்க வந்த நவீனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. 2 நாட்களாக அவனால் இரவிலே தூங்க முடியவில்லை. அன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு அவன் வேதனையோடு படுத்திருந்த பொழுதுதான் யோசித்து பார்த்தான். தான் செய்த தவறான காரியத்தை பாட்டியம்மாவிடம் சொல்லிவிட்டால் இந்த பிரீத்தி என்னை இப்படி வேலை வாங்க மாட்டாளே, தனக்கும் மனபாரம் குறையுமே என்று யோசித்தான். மெதுவாக எழுந்து சென்று பாட்டியம்மா அறை கதவை தட்டினான். பாட்டியம்மா கதவை திறந்தார்கள். பாட்டியம்மாவை கட்டி பிடித்து கொண்டு, பாட்டியம்மா, பாட்டியம்மா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பாய் வளர்த்த வாத்துக்களில் ஒன்றை நான் கொன்று விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அழுதான். உடனே பாட்டியம்மா, நவீன், கவலைப்படாதேடா, நீ உண்மையை ஒத்துக்கொண்டபடினாலே உன்னை நான் மன்னித்து விட்டேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றுதான் பரிசுத்த வேதமும் கூறுகிறது. நீ போய் படுத்து தூங்கு என்று கூறி அவனை முத்தமிட்டு அனுப்பினார்கள். சந்தோஷமாக போய் தன் படுக்கையிலே நன்றாக படுத்து தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையிலே பிரீத்தி அவனை காலையிலேயே எழுப்பி, நவீன், எழும்பு, செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று கூறினாள். அதற்கு அவன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிவிட்டு தான் எழும்புவேன் என்றான். உடனே பிரீத்தி நவீனை பார்த்து, நவீன், வாத்து என்று நினைவுபடுத்தினாள். உடனே நவீன், வாத்தா, அது நேத்து, நீ போய் செடிக்கு தண்ணி ஊத்து என்று சொல்லிவிட்டு போர்வை இழுத்து மூடிக்கொண்டு படுத்து கொண்டான். பிரீத்திக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் பாட்டி அம்மாவிடம் சொல்லப் போகிறேன் என்றாள். அதற்கு நவீன், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, அவர்கள் என்னை மன்னித்து விட்டார்களே என்று மகிழ்ச்சியோடு பதில் சொன்னான். ஆம் நண்பர்களே, சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ நாம் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது உண்மையான சந்தோஷத்தை இழந்து போய்விடுகிறோம். ஆனால் அதை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவுடன் நமது உள்ளத்திலே ஒரு சந்தோஷம்,
ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே பெற்றுக்கொண்டு நம் பாவங்களை மன்னிக்கும்படியாகவே கடவுளால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் பாலனாய் பிறந்த பொழுதும் அவர் பிறப்பின் அந்த நல்ல செய்தியை முதல் வயல்வெளிகளிலே தங்கியிருந்த மேய்ப்பர்களுக்குத்தான் தேவதூதர்கள் போய் கூறினார்கள். அங்கே தேவதூதன் போய் என்ன செய்தி சொன்னான்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று நான் கூறினான். ஆம் நண்பர்களே, கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே அனைத்து மக்களுக்கும் உண்மையான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான். இன்று நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? உலகமெங்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். நீங்களும் ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த பண்டிகை காலத்திற்காக சிறப்பான பல காரியங்களை செய்திருக்கலாம். வண்ண வண்ண விளக்குகளை மாட்டியிருக்கலாம், நட்சத்திரங்களை தொங்க விட்டிருக்கலாம். இந்த காலம் உங்கள் உள்ள மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஆனால் இந்த வண்ண வண்ண விளக்குகளை எல்லாம் எடுத்த பின்னரும் உங்கள் உள்ளத்திலே சந்தோஷம், சமாதானம் நிலைத்திருக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கை செய்து, கர்த்தாவே, என்னுடைய பாவத்திற்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்ததற்காக உமக்கு நன்றி, என் பாவங்களையும் எனக்கு மன்னியும், என் உள்ளத்திலே வாசம் செய்யும், குற்ற உணர்வில்லாமல் நான் அனுதினமும் இயேசுவை போல உம்முடைய பிள்ளையாய் நடக்க எனக்கு பலன் தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இயேசு பிறந்த பொழுது தூதன் அறிவித்த அந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றுதான் ஏசாயா 48:22 வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி மகிழ்ந்த தாவீது ராஜா தன் படை முழுவதையும் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தான் வீட்டில் தனித்திருந்தான். மட்டுமல்லாமல் நதியில் குளித்து கொண்டிருந்த பத்சேபாளின் அழகிலே மயங்கி அவளது கணவனை கொலை செய்து பத்சேபாளை தன் மனைவியாக எடுத்து கொண்ட பொழுது தாவீது தன் உண்மையான சந்தோஷத்தை எல்லாம் இழந்து போனான். அவன் செய்த பாவத்தை அவன் உணர்ந்த பொழுது கடவுள் பாதத்திலே போய் உட்கார்ந்து, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றுதான் ஜெபித்தார். மீண்டும் தன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். இன்று நீங்களும் ஏதோ ஒரு பாவ பாரத்தினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இருந்தாலும் மீண்டும் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் இயேசுவும் என்று உங்களை அழைக்கிறார். நம்பிக்கையோடு வாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்பதுதான் தாவீதின் சாட்சி. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்பதுதான் பரிசுத்த வேதம் தரும் நிச்சயம். ரட்சிப்பு தரும் உண்மை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோமா? இயேசு பிறந்த நல்ல செய்தியை முதலாவது ஏன் மேய்ப்பருக்கு கூறினார்கள்? இயேசு என் இரட்சகர் உலகத்தில் வந்து மக்களை விடுதலை செய்வார் என்ற தீர்க்க தரிசனத்தை அந்த மேய்ப்பர்கள் அறிந்தவர்களாகவும் அதை விசுவாசித்து எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தூதன் கூறிய நல்ல செய்தியை நேரில் போய் பார்க்க தீவிரமாய் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். அவ்வாறு சென்று இயேசு பாலனை கண்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உள்ளத்தின் மகிழ்ச்சி அவர்களை செயல்பட செய்தது. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள்.
ஆம், ரட்சிப்பை அனுபவத்திலே கண்டவர்கள் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இரண்டாவதாக, இன்று பலர் தங்கள் மகிழ்ச்சியை இழந்து துக்கப்படுவதற்கு மற்றும் ஒரு காரணம், தங்கள் அனுதின தேவைகளை தங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தினால் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கமும் வேதனையும் தான். உலகத்தில் பாலனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து வளர்ந்து தனது ஊழியத்தை செய்த நாட்களிலே கவலைப்பட்ட மக்களை பார்த்து கவலைப்படுவதனாலே தன் சரீரத்தில் யார் ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று தான் கேட்டார். மேலும் அவர் கூறிய இன்னும் சில சத்தியங்களையும் வாசிக்கிறேன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி என்றால் அனைத்தையும் அந்தந்த நேரத்திலே நமக்கு கொடுக்கும் கர்த்தர் மேல் நாம் பூரண நம்பிக்கை வைக்க கடவுள் எதிர்பார்க்கிறார். உணவுக்காக, உடைக்காக, அனுதின தேவைகளுக்காக நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் அனுதின தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். தனது அனுபவத்திலிருந்து தாவீது என்னும் அரசனும் சொல்லும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று தான் கூறினார். ஏனென்றால் கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தரே உங்களை இந்த உலகத்திலே உண்டாக்கினவர் என்பதை நம்புங்கள். அவரே உங்கள் அனைத்து தேவைகளையும் சந்திப்பார். பாவங்களுக்கான தண்டனையை மட்டும் எடுத்துக்கொள்ள இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. உங்களுக்கு வேதனை தரும் காரியம் எதுவாயிருந்தாலும் அதையும் மாற்றித்தர அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவருக்கு இயற்கையின் மேலே வல்லமை உண்டு, வியாதியின் மேலே வல்லமை உண்டு, எல்லா சூழ்நிலைகளின் மேலும் வல்லமை உண்டு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதம் கூறுகிறது. நீங்கள் யாராயிருந்தாலும், இன்று உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை நான் பல காலமாய் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் நீங்களும் கலங்க வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், அவர் மேல் நாம் வைக்க வேண்டிய பூரணமான நம்பிக்கை. உங்கள் தேவை உங்கள் எண்ணத்தில் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு கூறுங்கள். கர்த்தரே, சரியான நாளிலே சரியான நேரத்திலே என் தேவையை நீர் சந்திக்கப் போகிறீர், உமக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு கூறுங்கள். தம்மை தேடி வந்த ஒருவரையும் இயேசு வந்த வண்ணமாக அனுப்பவில்லை. வியாதியோடு வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், வேதனையோடு வந்தவர்கள் வேதனை நீங்கி சென்றார்கள், பிசாசின் பிடியில் இருந்தவர்களையும் அவர் விடுதலை செய்தார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இந்த உலகத்திலே வரவில்லை. அன்று தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று தான் கூறினான். எல்லா ஜனம் என்றால் யார்? யார் யார் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு உலகத்திலே பிறந்தார். உங்கள் நிறம் எதுவாய் இருந்தாலும், உங்கள் உயரம் எதுவாய் இருந்தாலும், நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், இன்று நீங்கள் யாரை பின்பற்றி செல்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது என்ன பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும், இயேசு உங்களுக்காகவும் தான் பாலனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். மூன்றாவதாக, இன்று பலர் மகிழ்ச்சி இழந்து காணப்படுவதற்கு காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்ற பய உணர்வு
உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் வாழச் செய்கிறது. தேவையான உடை இருக்கலாம், நல்ல உணவு இருக்கலாம், தங்குவதற்கு சிறந்த வீடு இருக்கலாம். என்றாலும் மரணத்திற்கு பின் நான் எங்கே செல்லப் போகிறேன் என்ற பய உணர்வு பலரது மகிழ்ச்சியை எடுத்து போடுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை அடிக்கடி கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் உங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம். நண்பர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். உலகில் பாலனாய் வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து, மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளே உயிரோடு எழுந்து பலருக்கு காட்சியளித்து பரலோகம் சென்று விட்டார். நாம் இன்று அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றாலும், இயேசு மீண்டும் வருமுன் மரிப்போம் என்றாலும், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்தியமான அழிவில்லாத இடத்திலே வாழும் பாக்கியம் பெறுவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். மேலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். எனவே நீங்கள் மரணத்தை குறித்து கலங்க வேண்டாம். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்தவர்களாக ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவதூதன் சொன்ன நற்செய்தியை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு தரும் மகிழ்ச்சியை நீங்கள் மட்டும் பெற்று அனுபவித்துக் கொண்டிருந்தால் போதாது. உங்கள் அருகில் வாழும், இன்னமும் இயேசு அவர்கள் பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளாத உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு இந்த நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக பயனளிக்கக்கூடிய ஒரு ஒற்றைத்தாள் பிரதியையோ அல்லது யோவான் எழுதின சுவிசேஷத்தையோ உங்கள் வெகுமதியோடு இந்த பண்டிகை காலத்தில் இணைத்து கொடுங்கள். இந்த ஆண்டு முடிவிற்குள் குறைந்தது 2 நபர்களுக்காவது நீங்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு தேவையான ஒற்றைத்தாள் பிரதியோ அல்லது வேத பகுதியோ தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். தேவதூதனின் நற்செய்தியை கேட்ட மெய்ப்பர்கள் இயேசு பாலனை கண்டு மகிழ்ந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த நற்செய்தியை அனைவருக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்தார்கள் என்றுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கிறிஸ்மஸ் கால சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இன்று போல என்றென்றும் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கான உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நம்ம செஞ்ச பாவத்தை இயேசுவிடம் அறிக்கை செய்யும்போது அவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. அதுவே நம்ம இருதயத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். நான் பல காலமாக கிறிஸ்துவிடத்தில் கேட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு கவலையோடு இருக்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நாம் நினச்சி பார்ப்போம். நான் மரணத்துக்கு பின்னால் எங்கே செல்ல போகிறேன் அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு இயேசுதான் விடை. எப்படின்னா, இயேசுவோட பிறப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட பாடுகள், அவரோட போதனைகள், அவரோட மரணம் மற்றும் அவரோட உயிர்த்தெழுதல், இதை எல்லாத்தையும் நம்ம கவனித்து பார்த்தா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். அவரோட போதனையை தேடி வேறு எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை. பைபிள்லேயே எல்லாம் இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேத ஆராய்ச்சி பல பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை கண்டு நீங்கள் பயனடையணும்னு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9.